அதாவது நெருக்கடி முற்றும். ஆ. நெருக்கடி முற்றும். கைதாவாரான்னு தெரியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. ம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியாகவும் நெருக்கடி. ஏன்னா அவர் ஒரு 40 தொகுதி இன்சார்ஜ். ஆமா. 40 தொகுதி, 45 தொகுதி பார்க்கறதெல்லாம் நல்ல சில்லற உள்ளவங்களா பார்த்து குடுத்துருக்காங்க. ஆ. ஏன்னா நேரு நல்ல நிதி வசதி மிக்கவர். வேலு பயங்கர நிதி வசதி உள்ளவர். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கிட்டயும் இருக்கு. ஆகவே இவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆளா பார்த்து குடுத்துருக்காங்க. இதுல என்ன சிக்கல்னா, நேரு ஏற்கனவே இப்போ கேஸ் இல்லாம இருந்தாரு. இப்ப கேஸ் வந்துருச்சு. செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு. அடுத்து மிஞ்சி இருப்பவர் ஏவா வேலு தான். ம். இப்ப அவரு ஒரு டார்கெட் ஆவாரான்றது தெரியாது. கண்டிப்பா. ஆனா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நெருக்கடியை வெறுமனே நீங்கள் திரும்ப திரும்ப பழைய பல்லவியே பாடி அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கும் நெருக்கடி. பாஜக என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் சமாளிப்போம். இது சொன்னால் எடுபடவே எடுபடாது.